Hello ladies and gentlemen, welcome to Journey with Marudu. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா how to develop strong character. So nice guyல இருந்து எப்படி நீங்க strong guy-ஆ மாறுறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த நைஸ் கை கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டாவே போதும், நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரிமூவிங் ப்ளீசிங் பிஹேவியர். ப்ளீசிங் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, அடுத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றது, அடுத்தவங்க கிட்ட லவ்க்காக பெக் பண்றது. ஸோ இதுதான் ப்ளீசிங் பிஹேவியர். அடுத்தவங்க கிட்ட நீங்க வேலிடேஷன் தேடிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்க வந்து உங்களுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒர்க் பண்ற ஒரு பிளேஸ்ல வந்து கோவர்க்கர் அவனுடைய வேலையை உங்ககிட்ட கொடுப்பான், அதை வந்து நீங்க ரெஃப்யூஸ் பண்ண மாட்டீங்க. சரி கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருந்தாலும் அவனுக்காக செய்வீங்க. அவன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற தாட்டில் நீங்க செய்வீங்க. ஸோ உங்களை அவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. அது வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ இதுதான் வந்து ப்ளீசிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணும். அந்த கோவர்க்கர் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். நீங்க நைஸ் காயா இருக்கிறதுனால தான் அவன் வந்து உங்ககிட்ட ஹெல்ப்பை கேட்கறான். நீங்க ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது, அவன் யூஸ் பண்றான்னு தெரியாம நீங்க ஹெல்ப் பண்றது தான் தப்பு. சம்டைம்ஸ்